திட்டும்போது முன்னேட பெத்தாங்கள பெட்டா அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் அது. எங்கள் கிராமங்களில் அம்மாட மௌனே அப்படின்றது தவறான வார்த்தையே இல்லை. அம்மாட மௌன் தான் அம்மாட மௌன் தான். ஆனால் அது திட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் அது திட்டுறது தவறாது. ஆனால் இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக விஜய் வந்து ரசிகர்களை உருவாக்கி இருப்பான்றது எனக்கு தெரியாது. ரொம்ப மோசமான கீழ்த்தரமாக உருவாக்கியிருக்கான். அதுக்கு அவனுக்கு பதிலுன்னு சொல்லி போகிறது ஒன்று கூட அறிவுபூர்வமானது எதுவுமே இல்லை. பெண்மணிகள் வந்து இப்படி வந்து ஒரு கூத்தாடியை வந்து கட்டி பிடிக்கிறது ஒரு கூத்தாடின்றது ஒரு அவப்பெயர் கிடையாதுல்ல சார். அது ஒரு தமிழ் சார்ந்த பெயர். நம்ம சொல்ற பெருமையோட ஒரு கலைஞர். நீங்க என்ன பண்ணீங்க மக்கள் பணிக்காக, களத்துக்கு வந்துறீங்களா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை கேட்கறது வேற. மாணவிகள் குறித்து இது ஒரு கலாச்சார சீரழிவு அப்படின்னு சொல்றது உடன்பட்டு பெண்கள் உடன்படுறாங்கல்ல. சரி, சில பேர் சொல்றாங்க இல்ல இல்ல அவர் சொல்லி அல்ல அந்த பெண்ணா சொல்லுது இல்லையா. அப்ப நீ என்ன பண்ணும், அம்மா நிறுத்து, மைக்க கொடு, இப்படி எல்லாம் பேசக்கூடாது, நீ தலைவன் தான்டா, நீ வந்து சொல்லி கொடுத்து நீ அந்த பிள்ளைகளை வச்சு நீ வந்து அதுக்கு பதிலடி கொடுக்குற. நீ குடுறா, நீ என்ன பெரிய அப்பா டக்கரா, வானத்தின் குதிச்ச தேவதூதரா, நாய் காசுக்காக கூத்தாடி பணம் சம்பாதிச்சு மக்களுடைய வரி பணத்தை வந்து உள்நாடு வெளிநாடு முதலீடு பண்ணி லட்சக்கணக்கான கோடி வச்சு இப்படி ஒரு நாதாரி தான் நீ. அப்போ நான் வந்து காட்டமான விமர்சனத்தை முன்வைக்கிறேன். நான் ஒரு சரியான முறையில் அந்த விமர்சனத்தை வைக்கலாம்ல சார். இப்போ நீங்கள் பேசும்பொழுதும் வந்துட்டு ரசிகர் குஞ்சுகள் சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் அணில் குஞ்சுகள், எதுக்காக இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனம் சார்? நீங்கள் வந்து அரசியல் கட்சி மாரி நடந்துக்கலையே. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களுடைய கல்வி விருது வழங்கும் விழாவில் ஒரு மாணவி ஹிஜாப் அணிந்து எடுத்திருந்த ஒரு புகைப்படத்திற்கு நீங்க அதை விமர்சிச்சு ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க. அந்த ட்வீட் பல பேரை கொதிப்படைய செஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கொதிப்புகளுக்கான காரணம் என்ன, அந்த ட்வீட்கான விளக்கம் என்ன அப்படின்றது குறித்து நீங்க பகிர்ந்துக்கிட்டா நல்லா இருக்கும் சார். இல்லை, கொதிப்படைகிறாங்கன்னா அப்படி ஒன்றும் ஒரு தவறான டியூட்டி இல்லை. அது எப்படின்னு சொன்னீங்கன்னா, எங்கள் கிராமத்துலலாம் வந்து இயல்பாக பேசக்கூடிய வார்த்தைகள் தான் அது. திட்டும்போது முன்னேட பெத்தாங்கள பெட்டா அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் அது. எங்கள் கிராமங்களில் அம்மாட மௌனே அப்படின்றது தவறான வார்த்தையே இல்லை. அம்மாட மௌன் தான் அம்மாட மௌன் தான். ஆனால் அது திட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் அது திட்டுறது தவறானது இல்லை. அதேமாதிரி தான் வந்து முன்னேடா இப்படியே பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி அது அது ஒரு பேசு பொருள் தான் அது. அந்த அடிப்படையில் தான் நான் அந்த ட்வீட்டை போட்டேன் நான். ஆனால் இந்தளவுக்கு கீழ்த்தரமாக விஜய் வந்து ரசிகர்களை உருவாக்கியிருப்பான்றது எனக்கு தெரியாது. ரொம்ப மோசமான கீழ்த்தரமாக உருவாக்கியிருக்கான். அதுக்கு அவனுக்கு பதிலுன்னு சொல்லி போகிறது ஒன்று கூட அறிவுபூர்வமானது எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? அப்போ ஒரு கூத்தாடி தன்னுடைய ரசிக குஞ்சுகளை எப்படி உருவாக்கியிருப்பான்றது விஜயே ஒரு எடுத்துக்காட்டு. நான் கேட்குறேன், திரைப்படம் எடுக்கும்போது முஸ்லீம்களை தீவிரவாதியாக, தாடி தொப்பி வச்சுருந்தா தீவிரவாதியை காட்டினேன், புர்கா போட்டால் தீவிரவாதி மாரி காட்டினேன். இன்றைக்கி அரசியலில் இறங்கிட்டு உன்னையே நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் தோழர் வேல்முருகன் வந்து விமர்சனம் பண்ணார். அவர் என்ன விமர்சனம் பண்ணார்? அறிவுபூர்வமான விமர்சனத்தை முன்வைச்சார். என்ன அறிவுபூர்வமான விமர்சனம்? தமிழ் சமூகத்தில் இது அவலமாக இருக்குது, பெண்மணிகள் வந்து இப்படி வந்து ஒரு கூத்தாடியை வந்து கட்டி பிடிக்கிறது ஒரு கூத்தாடின்றது ஒரு அவப்பெயர் கிடையாதுல்ல சார். அது ஒரு தமிழ் சார்ந்த பெயர். நம்ம சொல்ற பெருமையோட ஒரு கலைஞர் கலைஞர் சொல்றாங்க, கூத்தாடிகளை கட்டி பிடிக்கிறாங்க. இது வந்து அந்த பெற்றோர்கள் வந்து அனுமதிக்க கூடாது. இந்த தமிழ் சமூகம் கலாச்சார சீரழிவுக்கு எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கிறேன். அவர் சொன்ன அந்த விமர்சனத்தை அறிவுபூர்வமானது நம்மளால எப்படி சார் சொல்ல முடியும்? சரி, சரியா தவறாது சொல்லுங்க. தவறுன்னா நீங்க சொல்லுங்க. அது தவறு. அரசியல் தலைவரை விமர்சிக்கிற மற்றொரு அரசியல் தலைவர் அரசியல் ரீதியான காரணங்களை முன்வைக்கலாம். நீங்க என்ன பண்ணீங்க மக்கள் பணிக்காக, களத்துக்கு வந்துறீங்களா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை கேட்கறது வேற. மாணவிகள் குறித்து இது ஒரு கலாச்சார சீரழிவு அப்படின்னு சொல்றது பெண்கள் உடன்படுறாங்கல்ல, அவங்க விருப்பப்பட்டு தானே வராங்க. ஒரு காணொலி நம்ம நான் என்ன சொல்றேன், இப்போ நம்ம பல பொது நிகழ்வுகளை கலந்துக்கிறோம். சில பெண்கள் பாசமாக வர்றாங்கன்னு சொல்லும்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம தான் கரெக்டாக இருக்கணும். நம்ம அரசியலில் இறங்கிட்டோம், பொது வாழ்க்கையில் இறங்கிட்டே இருக்கும்போது நாம் கரெக்டாக இருக்கணும். இது நம்மக்கிட்ட வந்து கட்டி பிடிக்கிறாங்கன்றதுக்காக எல்லாரும் நம்மளை கட்டி பிடிக்குதா சொல்டா? இல்லை அவங்க வந்து கை கொடுத்து தோல் மேலே கை போட சொல்கிறாங்கன்றது தோல் மேலே கை போடுறதா சொல்லு.
கண்ணியம் குறைவான ஒரு செயல், இது கீழ்த்தரமான செயல் அப்படின்ற மாதிரி அதுல கலந்துகிட்ட யாருமே எந்த விமர்சனங்களையும் முன்வைக்கல சார். ஏங்க அதை கலந்துக்கிட்டவங்க விமர்சனம் வைக்கிறாங்களோ இல்லையா, அவர் தமிழ் சமூகத்தின் தன்னை ஒரு பிரதிநிதியா அந்த கேள்வியை எழுப்புறாரு. அந்த கேள்விக்கு விஜய் பதில் சொல்லணும். விஜய் பதில் சொல்லணும். என்ன பதில் சொல்லணும்? இல்லை நான் செஞ்சது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, தவறு இல்லைன்னு சொல்லணும். இல்லை தவறு தான் வருந்துறேன்னு சொல்லணும். புரியுதுங்களா? ரெண்டு இதில் ஏதாவது ஒன்று சொல்லி தொலைக்கணும். நீ எதுக்காக அதுக்கு பதிலின்ற பொருளில் தொப்பி தாடிக்கு பின்னாடியும் புர்காவுக்கு பின்னாடியும் போய் ஒளிஞ்சிக்கிற நீ? நான் கேட்குறேன் சார். அந்த பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு வாதம் என்னவா இருக்குன்னா, நாங்கள் அப்பா மாதிரி கட்டி பிடிக்கிறோம், ஒரு அண்ணன் மாதிரி கட்டி பிடிக்கிறோம் அப்படின்றாங்க. அதை நம்ம எதிர்த்து பேசுறதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க முடியும் சார்? நல்லா ஒன்று புரிஞ்சுக்க, அப்பா அப்பா தான், அம்மா அம்மா தான். யாரை வேணா அப்பான்னு சொல்லிக்கலாம், நான் அப்பா ஆக முடியாது. யாரை வேணா அண்ணன் சொல்லிக்கலாம், அண்ணன் ஆக முடியாது. இது கூட சில பேர் பார்த்து கமெண்ட் பண்ணுவானுங்க. புரியுதுங்களா? நான் யதார்த்தத்தை சொல்கிறேன், யதார்த்த வழிமுறைகளை சொல்கிறேன். புரியுதுங்களா? இதுதான் பொது வாழ்க்கைன்னு வந்துட்டேன். பொது வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களை தவிர்க்கணும் விஜய்ன்றது தான் வேல்முருகனுடைய ஆதங்கம். அப்போ நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ என்ன பண்ணுற? சரி, நீ அதுக்கு பதிலடி கொடுக்குற. நீ கொடுக்காம இல்லை உன் கட்சி தலைவர்களை வச்சு கொடுக்காம நீ ஏன் முஸ்லீம்களை வச்சு கொடுக்குற? இதுதான் என்னுடைய கேள்வி. அந்த தொப்பி தாடி புர்கா நீ திரைப்படம் எடுத்தால் தீவிரவாதி மாரி பார்க்குற. அரசியல் இறங்கிட்டா நீ அவங்க பாதுகாப்பு அவங்க நிழலில் நின்றுட்டு அவங்களுக்கு பதில் அடி கொடுக்குறியா? சரி, சில பேர் சொல்கிறாங்க இல்லை இல்லை அவர் சொல்லி அல்ல, அந்த பெண்ணாக சொல்லுது, அந்த பெண்ணாக சொல்லுது இல்லையா? அப்போ நீ என்ன பண்ணணும்? அம்மா நிறுத்து, மைக்க கொடு, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. நீ தலைவன் தானே, தலைவன் தான்டா நீ. நீ என்ன சொல்லணும்? இப்போ நீ பேசுகிற மைக்கு மேடையில் வந்துட்டு நானும் உட்காந்துருக்கேன், நீ எதுவும் பேசுகிறம்மா இது வேண்டாமா அப்படின்னு சொல்லணும். அப்போ நீ சொல்லி நீ அதட்டி இருந்தனா அது அந்த பிள்ளை அந்த சொல்லியிருக்காது. என்னென்ன பேசுது அது? அப்போ நீ சொல்லி கொடுத்து நீ அந்த பிள்ளைகளை வச்சு நீ அதுக்கு பதிலடி கொடுக்குறா. நீ குடுறா, நீ என்ன பெரிய அப்பா டக்கரா? வானத்திலிருந்து குதிச்ச தேவதூதரா? நாய் காசுக்காக கூத்தாடி பணம் சம்பாதிச்சு மக்களுடைய வரி பணத்தை உள்நாடு வெளிநாடு முதலீடு பண்ணி லட்சக்கணக்கான கோடி வச்சு இருக்கக்கூடிய ஒரு நாதாரி தான் நீ. நீ இது கட்சி ஆரம்பித்து தலைவனாயிட்ட பெரிய பிடிங்கியா நீ? வேல்முருகனுடைய அரசியல் என்ன? உன்னுடைய அரசியல் என்ன? வேல்முருகனுடைய அரசியல் கால் தூசு கூட நீ ஆக மாட்ட. இல்ல, இது நீ அதுக்கு நீ பதில் கொடுக்க மாட்டியா? நீ வேல்முருகன் பேர் பயன்படுத்தி நீ பதில் கொடுக்க மாட்டியா? சரி, நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல அவருடைய விமர்சனத்தைன்னு சொன்னா நீ இதே மாதிரி சில்லறைகளை வச்சு ஏன் கொடுக்குற பதில்? இதுதான் கேள்வி. அப்படின்னும் போது இது போன்ற விமர்சனங்கள் பண்ணாதான் விவாதம் ஆகும். அது அப்போ நான் காட்டமான விமர்சனத்தை முன்வைக்கிறேன். நான் இப்போ நான் நாம் தமிழ் கட்சியினுடைய ஆதரவாளராக இருக்கேன். அதே நேரத்தில் வேல்முருகன் மீது விஜய் உடைய கூத்தாடியுடைய ரசிக குஞ்சிகள் தொடுக்கக்கூடிய இந்த வன்மத்தை எதிராகவும் நான் பேசுகிறேன். ஏன்னா வேல்முருகன் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் ஏற்பட்டு இருக்கக்கூடிய கருத்து முரண் இருக்குது. அந்த முரண் இன்றைக்கோ நாளைக்கு அது கலைஞ்சு போயிடலாம். வெறும் கருத்து முரண்கள், அதுவும் அரசியல் ரீதியான முரண்கள் அப்படின்னும் பொழுது ஒரு சரியான முறையில் அந்த விமர்சனத்தை வைக்கலாம்ல சார்? இப்போ நீங்க பேசும்பொழுதும் ரசிகர் குஞ்சுகள் சொல்றீங்க, அதுக்கப்புறம் அணில் குஞ்சுகள், எதுக்காக இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனம் சார்? நீங்க அரசியல் கட்சி மாதிரி நடந்துக்கலையே. இதுவரையும் விஜயோ விஜய் கட்சிக்காரனோ எவனுமே அரசியல் கட்சி மாதிரி நடந்துக்க மாட்டானுங்க. பேசுறதும் சரி, செய்யறதும் சரி, எதுவுமே நடந்துக்கல. அவங்களுக்கு அரசியல் அறிவு இல்லைனாலும் நமக்கு அந்த மாண்பு. நீங்க என் டிவிட்ட பார்த்துருப்பீங்க, எத்தனை பேர் எவ்வளோ அசிங்கமாலாம் கமெண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்துருப்பீங்க. நான் விமர்சனத்தை தான் வச்சிருக்கேன். விமர்சனம் சரியான முறையில் வச்சிருந்தா சரியான. நான் இது யதார்த்தமா சில பகுதிகளில் சொல்லாடல் பயன்படுத்தக்கூடிய சொல்லாடல் தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். புரியுதா? அதுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணுறீங்க? இப்போ இதே மாதிரி ஒரு 10 பேர் நான் வச்சுக்கிட்டு இதை விட மோசமாக விஜய் விமர்சனம் பண்ணுறதுக்கு என்னால் முடியும். புரியுதுங்களா? அந்த கீழ்த்தரமான வேலையை செய்ய மாட்டேன். நானே தான் விமர்சனத்தை எதிர்கொள்வேன், பதில் கொடுப்பேன். இப்போ திரு வேல்முருகன் அவர்கள் விஜய் குறித்து ஒரு சர்ச்சை பேச்சு பேசி எப்படி அது பிரபலமாக பேசப்படுது ஊடகங்களில், அந்த அளவுக்கு திரு தடா ரஹீம் அவர்களும் ஒரு ஃபேம்காக தான் இந்த மாதிரியான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. விஜய் குறித்து பேசி இவர் பெரிய ஆளாக பார்க்குறாரு அப்படின்ற மாதிரியான கமெண்ட்டுகளும் நம்ம பார்த்துருக்கோம். விஜய் எப்போ அரசியல்
2 வருடங்கள். சினிமாவில் நடிக்கிறதுக்கு இப்போ வந்தோம். அது பல வருடங்கள் ஆயிடுச்சு சார். அப்போவே நாங்கள் இந்த சமூக பணிகளுக்காக செயல்பட்டு சிறை போனோம் 93 வாக்கில். புரியுதுங்களா? அதனால் விஜயா எதிர்த்துட்டு நாங்கள் ப்ரொமோட் ஆக வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை, தோழர் வேல்முருகனுக்கும் இல்லை. புரியுதுங்களா? இன்னொன்று நீங்கள் சொல்கிறீங்க அப்படி நாங்கள் ப்ரொமோட் ஆகணும்னா நாங்கள் விஜயை போய் பார்த்தாவே ப்ரொமோஷன். நீங்களும் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுப்பீங்களா? விஜயை பார்த்தீங்க, உங்கள் கட்சி ஆதரவா அப்படின்னு கேட்பீங்களா இல்லையா? அப்போ விஜயுடைய ரசிக குஞ்செல்லாம் ஓ ஹான்னு தலைமை தூக்கி வச்சு ஆடுவானுங்களா இல்லையா? சொல்லுங்கள், ஆடுவாங்களா இல்லையா? அப்போ எது ப்ரொமோஷன்? ஆதரிச்சாதான் ப்ரொமோஷன். எதிர்த்தா எப்படி ப்ரொமோஷன் கிடைக்கும்? இப்போ இதற்கு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கல்ல சார். நானே சொல்றேன், எதிர்ப்பு தெரிவிக்கிறது வந்து ப்ரொமோஷன் இல்லையா? ஆதரிக்கிறது தானே ப்ரொமோஷன், பாராட்டுறது தானே. நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்கள் தான் இப்போ அதிகமா ஸ்ப்ரெட் ஆகுது இல்லை சார்? இல்லை, அப்போ நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயம் இல்லை. நான் என்ன சொல்றேன், அப்படி விஜயை எதிர்க்கணும்னு சொன்னா அப்படி எதிர்த்து ஆதரிச்சுட்டு போலான்றேன். நான் ஆதரிச்சேன்னா இதோட பன்மடங்கு ஆதரவு கூடுன்றேன் நான். புரியுதா? நான் என்ன சொல்கிறேன், நீ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்க, அரசியல் பண்ணு வேணான்னு சொல்கிறேன். இது அரசியலில் யாரோனா இறங்கலாம். அரசியல் என்பது சாக்கடைன்னு அன்றைக்கி அண்ணா சொல்லிட்டு போயிட்டார், இருக்கா இல்லைங்களா? யாரோனா குதிக்கலாம், நீந்தலாம், யாரோனா வெற்றி பெறலாம், இல்லை தோல்வி அடைஞ்சு சாகலாம், அது வேறு விஷயம். நீ இறங்கியிருக்க, மக்கள் பிரச்சனைகளை எதிர்த்து போராடு, மக்கள் பிரச்சனை மக்களுக்கு ஆதரவாக நில்லு, நீ வந்து தொடர்ந்து அரசியல் பண்ணு. அதெல்லாம் ஒரு கோடம்பாக்கத்தில் ரிட்டையர்ட் ஆனால் கோட்டையில் உட்காந்து சீட்டில் உட்காந்து முதல்வர் ஆயிடணும். என்னடா நியாயம் அது? அதுக்கு வந்து நீ பண்ணக்கூடிய அனாச்சாரங்களெல்லாம் மற்ற யாரும் விமர்சனம் பண்ணோட கண்ணை மூடிட்டு இருக்கணுன்றது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும்? நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கும் நீங்கள் போட்ட அந்த ஒரு ட்வீட்கே. அதில் ரொம்ப வந்து மோசமான கடுமையான விமர்சனமாக நீங்கள் பார்க்கக்கூடிய விமர்சனம் எது சார்? இல்லை, அசிங்கமாக போட்டிருக்கானுங்க. அதை என்னத்தை போய் அதில் மோசமான எல்லாமே மோசமாக தான் இருக்குது. அதில் அதிகமாக மோசமாக இருக்குது, கொஞ்சமாக மோசமாக இருக்குது என்ன இருக்குது? ஏன்னா ஒருத்தங்க கூட அறிவுபூர்வமான ஒரு பதிவுகளே இல்லை. இது எதுக்காக, ஏன்? என்னுடைய கேள்வி என்ன சொன்னால், நீ பதில் கொடு வேல்முருகனி, நீ பதில் கொடு. அல்லது நீ பதில் கொடுக்க உனக்கு பயம் இருக்கா? உன்னுடைய பொதுச்செயலாளர் என்ன பிடிக்கிட்டா உட்காந்துருக்கான் புஷி ஆனந்த், அவனை விட்டு கொடு. அல்லது இப்போ சேர்த்து இருக்கிய 2 பேரும் 3 பேரும் சேர்த்து இருக்கிய, ஒன்று வந்து ஆதவ அர்ஜுனா, இன்னொன்று வந்து அர்ஜுன் அந்த IRS அதிகாரி, அவரை விட்டு பதில் கொடு. அதை விட்டுட்டு ஏன்டா நீ புர்கா போட்ட பெண்களை வச்சு பதில் கொடுக்குற? நீ ஏன்டா தொப்பி தாடி வச்சிருக்க முஸ்லீம் வச்சு பதில் கொடுக்குற? இதுதான் என்னுடைய கேள்வி, இதுதான் என்னுடைய கோபம். அந்த ட்வீட்டில் இருக்கிறது இந்த கோபமே தான் எனக்கு. நீ திரைப்படம் எடுக்கும்போது என்ன தீவிரவாதியாக காட்டுற, இப்போ அரசியல் இறங்கி என்னுடைய பாதுகாப்பில் நீ என்ன அரசியல் பண்ணுற? இதுதான் கேள்வி. புரியுதுங்களா? ஹிஜாபை கழட்டிட்டு எங்கே வேணா போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இல்லை, அதுதான் அந்த கோபம். நீ அந்த ஹிஜாப் போட்டோன்னு தானே முஸ்லீம்ன்றது வருது. அப்போ நீ வந்து அந்த அரசியலை தான் நீ முன்னெடுக்கிற. என்னன்னா, நீ இப்போ கட்சியை ஆரம்பிச்சிருக்க, கட்சி ஆரம்பிச்சோன்னா முஸ்லீம் யாரும் ஓட்டு போட போகிறது இல்லை. இதேமாரி சில நாதாரிகள் வேணால் ஒன்று மேலே பாசத்தில் ஓட்டு போடுவாங்க. ஆனால் இஸ்லாமிய சமூகம் உனக்கு புறக்கணிக்கிறது நிச்சயம். அது யதார்த்த ஒரு விஷயம், நிச்சயம் வாய்ப்பு இல்லை. உனக்கெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இந்த அவரோட ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாரையும் நாதாரிகள்னா அவங்க கொந்தளிக்க தானே சார் செய்வாங்க. ஏங்க, கூத்தாடி பின்னாடி போன நாதாரிகள்னு சொல்லாமல் வேற என்னமா சொல்றது? சொல்லு. கூத்தாடினா கலைஞன் தானே சார், அதை ஏன் நம்ம இழிவா பேசணும்? இல்லை, இழிவா நான் பார்க்கல. நான் என்ன சொல்றேன், அவங்ககிட்ட என்ன அரசியல் இருக்கு? விஜய் கிட்ட என்ன அரசியல் இருக்கு? வீட்டில் வந்து அம்பேத்கர், பெரியார், காமராஜர் சிலையை வச்சுட்டா பெரிய அரசியல்வாதி ஆகிடுவானா? அனுபவம் பெறட்டும் சார், இப்போதானே வந்திருக்காங்க, இன்னும் கொஞ்சம் காலம் போனால் அனுபவம் பெறுவாங்கல்ல. அந்த அனுபவம் பெற்று வரட்டும், அப்போ நீங்கள் கேளுங்க, நான் பேசிக்கிறேன். இப்போ நீங்கள் ஏன் போயிருக்கீங்க? என்ன ஒரு சினிமா மோகம், இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கி விஜய் பின்னாடி போன கூட்டம் நாளைக்கு நயன்தாரா அரசியலுக்கு இறங்கட்டும், அதே கூட்டம் அவள் பின்னாடி கூட ஓடுவாள். நயன்தாரா நான் சீப்பாக சொல்லலை, சொல்கிறேன் உதாரணத்துக்கு. விஜயை விட பன்மடங்கு ரசிகர்கள் நயன்தாராக்கு இருக்கு. அஜித் ரசிகரும் நயன்தாரா ரசிகர்லாம் இருக்கான், விஜய் ரசிகரும் நயன்தாரா ரசிகராக இருக்கான், தனுஷ் ரசிகரும் நயன்தாரா ரசிகர் இருக்கானா இல்லையா? தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் இருக்கிறதுனால தானே சார் நடிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு வரணும்னு விருப்பப்படுறாங்க. விருப்பம் இரு, எல்லாருக்கும் விருப்பம் இருக்குமா? உனக்கு கூட முதல்வர் ஆகணும்னு விருப்பம் இருக்கலாம். இல்லை சார், இல்லைன்னு சொல்ல முடியாது. வாய்ப்பு கிடைச்சுன்னா அந்த எல்லாருக்கும் இருக்கலாம், வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்தலாம். அப்போ அதே மாதிரி தான் இப்போ ரசிகர்கள் சினிமா மோகம். அந்த சினிமா பிரபலம், சினிமா பிரபலத்தை வச்சுட்டு ஒரு முதல்வர் ரேஞ்சுக்கு ஆட்டம் போடுறான் பார்த்தேன். இப்போ முதல்வர் ரேஞ்சுக்கு அவர் கூட வரதெல்லாம் யாருன்னா பவுன்சர்களை வச்சு தான் வர்றது.
ஏன்னா உன் கட்சி தொண்டர்களே, உன் கட்சி ரசிக குஞ்சுகளே அந்த நாய் நம்பலை இன்னும். விஜய் வந்து இன்ன வரையிலையும் தன்னுடைய ரசிகர்களே நம்பலை. உண்மையா இல்லையா? பவுன்சர்கள் வச்சு தான் உலா வரான். பவுன்சரெல்லாம் ஒன்றும் இல்லை, பெரிய நீங்கள் பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் இப்படி வச்சுட்டு இருப்பானுங்க. ஓங்கி 2 அரை அப்பு அப்படின்னா ஓடியே போடுவானுங்க. அவனுக்கு வந்து எப்படின்னா அந்த உடலை காட்டி காசு அவங்களுக்கு சம்பளம் பவுன்சரெல்லாம். ஆனால் அவன் ரசிகன் அப்படி இல்லை, அவன் உயிரை கொடுத்து உன்னை காப்பாற்றுவான். எம்ஜிஆர் ஆனந்தப்பட்ட எம்ஜிஆர் எவ்வளோ முக்கியமான அவரு கூட என்றைக்குமே பவுன்சர் வச்சு சுற்றுனதில்லை. தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு அந்த கருப்பு யூனிஃபார்ம் போட்டு கூட வச்சுருப்பார். ஜெயலலிதா அப்படி தான் வச்சுருந்தாங்க. நீ என்ன ஒரு புது விதமான அரசியலை இறக்குமதி செய்கிற தமிழ்நாட்டுக்கு பவுன்சரோட உலவர. இப்போ சீமான் கூட தான் கூட 10 பேர் போகிறாங்க, எல்லாம் பவுன்சர் மாரி அவருடைய கட்சி தொண்டர்கள். புரியுதுங்களா? நீ வந்து துபாயிலேருந்து இறக்குமதி செய்யலாம் அந்த பவுன்சர்களை. அப்போ உன் கட்சி தொண்டர்களே நீ நம்பலை, உன் கட்சி ரசிக குஞ்சுகளே நீ நம்பலை. பயம் உனக்கு, யாராவது ஏதாவது பண்ணிவிடுவாங்களா? என்ன பண்ணிவிடுவாங்க? நீ இறங்கு. எம்ஜிஆர் கூட போனார், மக்கள் கூட்டம் அலையும் போது அங்கே ஒரு வயசான பொம்பளை பிடிச்சி கட்டி பிடிப்பார். ஆனால் உனக்கு கட்டி பிடிக்கணும்னு ஆசை எப்படி வருது? இலசுகளாக பார்த்து கட்டி பிடிக்கணும்னு ஆசை வருது. சார் அது தவறான விஷயம் இல்லை சார். அது அவங்க அண்ணன் மாதிரி ஒரு தாய் மாமா போல அப்பா போலன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம அப்படி இதுக்கு முன்னாடி நீ அந்த வேலை செஞ்சிருந்தா இது பெரிய அரசியலாக பேசப்படாது. இதுக்கு முன்னாடி எப்போ வந்து நீ வந்து உன்னை பார்க்க வரக்கூடிய ரசிகர்களே வந்து பெண் ரசிகர்கள் ஆண் ரசிகர் இப்படி பண்ணியிருந்தேன்னா பெருசாக தெரியாது. அரசியலுக்கு இறங்கி என்ன புது அவதாரன்றாங்க. அப்போ அதுதான் வேல்முருகன் கண்டிக்கிறார். இது தமிழ் சமூகத்துக்கு மிகப்பெரிய சீர்கேடு என்றார், சீக்குன்றார். அவருக்கு பதில் கொடு. எதுக்குமே வந்து பதில் கொடுக்கக்கூடாதுன்றது இல்லை. பிரதமர் மோடி பேசுகிறாருன்னா காங்கிரஸ் தலைவர் பதில் கொடுக்குறாரு, காங்கிரஸ் தலைவர் பேசுனா மோடி பதில் கொடுக்குறாரு, அல்லது 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்கள் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பதில் கொடு. நீ அதை விட்டுட்டு நீ வந்து புர்காவுக்கு பின்னாடியும் தொப்பி தாடிக்கு பின்னாடியும் ஏன் வந்து ஒழிஞ்சிக்கிற நாய்? அதுதான் என்னுடைய கேள்வி. ஆனால் நீ முஸ்லீம்களையோ வந்து கண்ணியமாக நீ நடத்திருக்கணும்னா முஸ்லீம்களை தீவிரவாதியோ பயங்கரவாதியோ எடுத்திருக்க கூடாது. ஏன் ரஜினி அப்படி எடுத்திருக்கார படம்? இது வரையிலும் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார், தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஸ்டார். அவருடைய ஒரு படத்திலாச்சும் முஸ்லீம் ஒரு வில்லன் கேரக்டரை காட்டினாரு. உண்மையா இல்லையா? முஸ்லீமை உயர்ந்து தான் காட்டுவார். முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய நண்பரா, தன் உயிர் காப்பாற்றிய ஒரு வளர்த்தோ இப்படி தான் காட்டுவாப்புல ரஜினிகாந்த். எம்ஜிஆர் எத்தனையோ படம் நடிச்சிருக்காப்புல, ஏன்னா முஸ்லீம் வில்லனை காட்டியிருக்காரு. சிவாஜி நடிச்சிருக்காரு, காட்டினாரு. ஆனால் நீ கேட்குறாங்க, விஜயகாந்த் காட்டினார், அர்ஜுன் காட்டினார், சரத்பாபா இருக்கட்டும், இது சரத்குமாராக இருக்கட்டும், அர்ஜுனாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் அரசியலுக்கு வரல. வந்தால் இதோட செருப்படிப்பட்டு தான் போவாங்க, அது வேறு விஷயம். இப்போ நீ தான் ஹீரோன்னு சொல்லிட்டு வர நீ. ஆனால் நீ திரைப்படம் எடுக்கும்போது நீ என்னை சித்தரிச்ச. அப்படி கமலஹாசன் இப்படி சித்தரித்தான். அதனால தான் கடந்த தேர்தல் செருப்படி வாங்கிட்டு போனான். ஆனால் எம்பி சீட் அவருக்கு தானே சார் கிடச்சிருக்கு. எம்பி சீட் அவருக்கு தானே கிடச்சிருக்கு. என்ன பண்ணுவது? கடந்த தேர்தலில் திமுக ஒரு என்ன சொல்ற ஒரு நாதாரி கட்சி, ஒரு நாதாரிக்கு தானே சீட்டு. கடந்த தேர்தல் என்ன சொன்னால், கமலஹாசன் 5000 கோடியை வாங்கிக்கிட்டு பிஜேபி கிட்ட திமுகவுக்கு எதிராக வந்து ஓட்டுகளை பிரிக்கிறாருன்னு சொல்லி திமுக பிரச்சாரம் பண்ணானா இல்லையா? பாஜக பி டீம்னு சொல்லி திமுக கமலஹாசனை சொன்னாங்களா இல்லையா? கமலஹாசன் என்ன சொன்னான்? ஒரு பக்கம் நான் ஆட்சிக்கு வந்தால் ஊழலை ஒழிப்பேன், வாரிசு அரசியல் அடிப்பேன்னு சொன்னான். தேர்தல் முடிஞ்சது. அடுத்த நிமிஷமே வந்து ரெட் ஜெயின் மூவி அவருடைய படத்தை ஒரு 10 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிட்டாங்களாம். அதுக்காக உலகளவு பாராட்டிட்டு யாரை? உதயநிதியை. அந்த ஒரு 10 கோடி, அந்த 10 கோடி அவன் எக்ஸ்ட்ரா எப்படி கொடுத்தான்? ஊழல் பண்ண காசு தானே. அப்போ நீ தேர்தல் ஆட்சிக்கு வந்தோன்னே என்ன மாதிரி ஊழலை ஒழிச்சிருப்ப நீ? அதான் சொல்லுவாங்கல்ல, குடிக்காரன் பேச்சு பொழுது விடிஞ்ச போச்சு, கூத்தாடி பேச்சு அப்போ போச்சு. இவ்வளவு நேரம் நேர்காணல் இணைந்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில் அளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.